अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। वो दिल हरमे पाक की फज़ा। கணவனை இழந்த பெண்ணின் இத்தாவுடைய காலம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 5 மாதம் 10 நாள். ஆப்ஷன் பி 4 மாதம் 10 நாள். ஆப்ஷன் சி 2 மாதம் 4 நாள். ஆப்ஷன் டி 1 மாதம் 20 நாள். சரியான விடை ஆப்ஷன் பி 4 மாதம் 10 நாள். கர்ப்பிணி பெண்ணின் இத்தாவுடைய காலம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 8 மாதங்கள். ஆப்ஷன் பி 4 மாதம் 10 நாள். ஆப்ஷன் சி குழந்தை பிறக்கும் வரை. ஆப்ஷன் டி 3 மாதங்கள். சரியான விடை ஆப்ஷன் சி குழந்தை பிறக்கும் வரை. பிரயாணம் செய்யும் ஒருவர் எத்தனை கிலோமீட்டர் சென்றால் கஸ்ருடைய தொழுகை கடமையாகும்? ஆப்ஷன் ஏ 100 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி 99 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி 50 கிலோமீட்டர். ஆப்ஷன் டி 80 கிலோமீட்டர். சரியான விடை ஆப்ஷன் டி 80 கிலோமீட்டர். 80 கிலோமீட்டர் பிரயாணம் செய்தாலும் அந்த ஊரில் எத்தனை நாட்கள் தங்க முடிவு செய்தால் கஸ்ருடைய தொழுகை கடமை ஆகாது? ஆப்ஷன் ஏ 15 நாட்கள். ஆப்ஷன் பி 20 நாட்கள். ஆப்ஷன் சி 25 நாட்கள். ஆப்ஷன் டி 30 நாட்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ 15 நாட்கள். விளக்கம்: 80 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்து அந்த ஊரில் 15 நாட்கள் தங்குவது உறுதியானால் கஸ்ருடைய தொழுகை கடமை ஆகாது. ஒரு குழந்தை தனது தாயிடம் எத்தனை வருடங்கள் தாய்ப்பால் அருந்த முடியும்? ஆப்ஷன் ஏ 1 வருடம். ஆப்ஷன் பி 3 வருடங்கள். ஆப்ஷன் சி 2 வருடங்கள். ஆப்ஷன் டி 6 மாதங்கள். சரியான விடை ஆப்ஷன் சி 2 வருடங்கள். ஆண் குழந்தையின் சிறுநீர் எப்போதிலிருந்து நஜீஸ் அசுத்தம் ஆகும்? ஆப்ஷன் ஏ 1 வருடம். ஆப்ஷன் பி பிறந்தவுடன். ஆப்ஷன் சி தாய்ப்பால் தவிர்த்து வேறு உணவு உண்டதிலிருந்து. சரியான விடை ஆப்ஷன் சி தாய்ப்பால் தவிர்த்து வேறு உணவு உண்டதிலிருந்து. பெண் குழந்தையின் சிறுநீர் எப்போதிலிருந்து நஜீஸ் அசுத்தம் ஆகும்? ஆப்ஷன் ஏ பிறந்தவுடன். ஆப்ஷன் பி 6 மாதங்களில். ஆப்ஷன் சி தாய்ப்பால் தவிர்த்து வேறு உணவு உண்டதிலிருந்து. சரியான விடை ஆப்ஷன் ஏ பிறந்தவுடன். விளக்கம்: ஆண் குழந்தையின் சிறுநீர் தாய்ப்பால் தவிர்த்து வேறு உணவு உண்ட பிறகு சிறுநீர் நஜீஸ் ஆகும். ஆனால் பெண் குழந்தையின் சிறுநீர் பிறந்த உடனே நஜீஸ் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, ஒரு கேள்வி கேட்கப்படும்.
அதற்கான சரியான விடையையும் உங்கள் பெயர் மற்றும் ஊரையும் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்கள். கேள்வி: வியாபாரத்தில் அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நரகத்தை ஏற்பாடு செய்துள்ளான். அந்த நரகத்தின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதிலையும் உங்கள் பெயர் மற்றும் ஊரையும் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பி வையுங்கள். இறைமறை சேனலின் வளர்ச்சிக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மற்றும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.